செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வெற்றிகளின் முதல் பொருளே வேழமுக கருப்பொருளே, சுற்றியிருப்போர்க்கு சுகமெல்லாம் தரும் பெரும் பொருளே, மனம் வேண்டி வருவோர்க்கு பொருள் கோடி தரும் மாணிக்க விநாயகனே, மனம் கசிந்து வேண்டுகிறோ, மனம் கசிந்து வேண்டுகிறோ. இந்த ஊர்ல இந்த ராக்கிய ஏன் இப்படி செய்யறான்னு கேக்குற தைரியம் எவனுக்குடா இருக்கு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு என் விஷயம் இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் வீடு வரைக்கும் வந்துட்டாரு. இந்த ஜனங்க குழந்தைங்களை பத்தி தெருவுல போட்டுறாங்க. பாவம் அதுங்களுக்கு ரோடு எது கார் எதுன்னு தெரியாம எதிரில வந்து காரு கடையில மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? கால் உடைஞ்சா 1000 ரூபாய், உயிரையே விட்டா 5000 ரூபாய். லோக் இன்ஸ்பெக்டர், வேணும்னா அந்த 5000 நீயே வாங்கிக்க. ஆனா கேஸ நீ உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே? You bloody! இன்ஸ்பெக்டர், நான் இந்த ஊர் எம்எல்ஏ மகன், தொலைச்சிடுவேன். நீ எம்எல்ஏ மகனா இருந்தாலும் சரி, யமனோட மகனா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணுனா இந்த காப்பி சட்டைக்கு அடி பணிஞ்சுதான் ஆகணும்.
ஏய், மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்லன்னா படிக்காம ஊரை சுத்திட்டு இருக்கிற பொடியன்களா, நான் ஒரு அடி அடிச்சேன்னா நீங்க அதை தாங்க மாட்டீங்கடா. நீங்க என்ன வெளிய போங்கறீங்க. ஓகே? சோமசேகர், புதுசா இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ருத்ரா எம்எல்ஏ மகனை அரெஸ்ட் பண்ணிட்டானாமே? எஸ், இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் எஃபிஷியன்ட். இதுவரைக்கும் இந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்கிற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கிறதும் எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம், அவனை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க? யார் உன்னை இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னது? சும்மா இருக்கோமே தான் இதை எடுத்து வச்சேன். அதுக்கு என்னண்ணே? அண்ணே, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாதா? நான் மட்டும் இங்க வந்து உன்னை பிடிக்காம போயிருந்தேன்னா நீ கீழே விழுந்திருப்ப, அழுதுகிட்டு இருந்திருப்ப. நான் ஒண்ணும் அழற ஆள் இல்ல. நான் விழுந்திருந்தேன்னா நீ தான் அழுவண்ண. நீ விழுந்தா நான் எதுக்காக அழணும்? நீ விழுந்தா எனக்கு என்ன? நான் விழுந்தா உனக்கு என்னங்கறியா? நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். பேசாட்டி போ, நானும் உன் கூட பேச மாட்டேன். நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். நீ என் கூட பேச வேண்டாம். நீ என்கிட்ட பேச வேண்டாம். நீயும் பேச வேண்டாம். அப்பப்பப்பப்பப்பா, அவன் வீட்டுக்குள்ள நுழையறதுக்குள்ள நீ சண்டை போட ஆரம்பிச்சிட்டியாமா? என்னப்பா அது? என்ன கலாட்டா? கலாட்டா ஒண்ணும் இல்லம்மா. நான் சரியான சமயத்துல வராம போயிருந்தா உன் பொண்ணு இந்நேரம் கீழே விழுந்திருப்பா. மூஞ்சி கீஞ்செல்லாம் பேந்து போயிருக்கும். இவளுக்கு ஏற்கனவே சப்ப மூக்கு. என்ன இருந்தாலும் வர வர உன் பொண்ணுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ சொல்ற பேச்ச கேட்கறதே இல்ல. உன் பொண்ணு இருக்காளே. என்னடி உன் பொண்ணுங்கறிய? என்னது? பின்ன என்ன சொல்றதா? உன் தங்கச்சின்னு சொன்னா நீ என்ன இங்க குறைஞ்ச போயிடுவ. சரிம்மா, தங்கச்சி தான், நான் ஒத்துக்கிறேன். அழுகை நிறுத்துறியா? கப்சிப். அவ என் பேச்ச கேட்டாதானப்பா புதுசா பூத்தொட்டிங்களை வாங்கி வச்சுக்கிட்டு விடிஞ்சதுல இருந்து வீட்டை அலங்காரம் செஞ்சுக்கிட்டே இருக்கா. அதுக்காக இப்படியாமா? பெரியவங்க சின்னவங்க இல்ல, பயம் பக்தி. அண்ணே, நீ உன் வீரத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டு. என்கிட்ட உன் பாச்சா ஒண்ணும் பழிக்காது. இது என் வீடு, என் இஷ்டம். எப்படி வேணாலும் இருப்ப, என்ன வேணாலும் பண்ணுவ. ஆமா, நாம இந்த ஊர்ல கொஞ்ச நாளாவது இருப்போமா இல்ல டிரான்ஸ்பர் கின்ஸ்பர்னு? கப்சிப். குமார், நான் இன்னைக்கு சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. நீ உன் கடமையத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்காக பெரிய மனுஷங்களை அனாவசியமா விரோதம் பண்ணிக்க வேண்டாப்பா. உங்க அப்பா போலீஸ் வேலையில இருந்த காலத்துல உன் நாட்டம் நியாயம் நீதி தர்மம்னு போராடி சிலரோட விரோதத்துக்கு பலியாயிட்டாரு. நான் அவரை இழந்த மாதிரி உன்னையும் பறி கொடுக்க தயாரா இல்லப்பா. அதனாலதான் சொல்றேன். அம்மா, உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. உனக்கு ஒரு குறையும் வராதுப்பா. அடடே அண்ணே, உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? உனக்கு ஆஷா போன் பண்ணாங்க. ஆஷா?
சிங்காரி வந்தாளே சந்தோஷம் தந்தாளே பூவை வீச்சும் பாவை குளி பார்வை தூவ தூவ அடங்காது ஆசை அம்மம்மா மச்சிமடி மச்சிமா சந்தோஷம் மச்சிமா காதல் என்கின்ற நோக்கிட்டதே நாளும் பெண்ணாலதான் மையில் வெள்ளங்கள் உண்டானதே நெஞ்சில் தன்னாலதான் இளந்தேவியே பெண்மானே மடி ஊஞ்சல் மேல் நின்றாடு என்னென்னவோ எண்ணங்கள் நீ இன்றுதான் கொண்டாடு கோதையை என் கை பின்னிட காய்ச்சிய பால் போல் அள்ளிட உருவான ஆசை அம்மம்மா சிங்காரி வந்தாளே மச்சி மதிமா சந்தோஷம் மச்சி மதிமா தந்தாளே மச்சி மதிமா பூவை நெஞ்சும் பாவை குளிர் பார்வை தூவ தூவ அடங்காது ஆசை அம்மம்மா சிங்காரி வந்தாளே மச்சிமரி மச்சிமா சந்தோஷம் தந்தாளே வீணை என்றிந்த அங்கங்களை மெல்ல நிமித்திட கைகள் தொட்டாட கனியானது நாளும் மனம் ஏங்கிட சிற்றோடைதான் சென்னீனே தழுவாதுதான் விடாதா மலர் மேனியை கண்டாதே இளந்தென்றல் தான் தொடாதா குயிலிது கூவும் குக்கு காதலை நாடும் நன்னாளோ பனிமாலை வேளையம்மம்மா சிங்காரி வந்தாளே சந்தோஷம் தந்தாளே பூவை நெஞ்சும் பாவை குளிர் பார்வை தூவ தூவ அடங்காது ஆசை அம்மம்மா சிங்காரி வந்தாளே மச்சிமதி மச்சிமா சந்தோஷம் தந்தாளே குமார் நீங்க எங்க ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா டாடி டாடி இன்ஸ்பெக்டர் குமார வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பாத்தீங்களா கூட்டிட்டு வந்துட்டேன் வணக்கம் சார். Glad to meet you, Mr. Kumar. நைஸ் மீட்டிங் யூ சார். மிஸ்டர் குமார், உங்களை பத்தி ஆஷா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் கூட பேப்பர்ல உங்க அட்வென்ச்சர்ஸ் பத்தி நிறைய படிச்சிருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சார். கம் ப்ளீஸ் sit down. தேங்க்யூ சார். மிஸ்டர் குமார், உங்களை நேரடியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக ரொம்ப நாளா இங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சார்? ஆஷா உங்களை பத்தி ஒவ்வொரு தடவையும் சொல்றப்போ எனக்கு உங்களை உடனே பார்த்து பேசணும் போல தோணும். எதுக்குன்னா ஒவ்வொரு தாய் தந்தையரும் தங்களோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் ஆஷாவுக்கு தந்தை மட்டும் இல்லை,
தாயாவும் இருந்து அவனை நான் வளர்த்திருக்கேன். திருமண விஷயத்துல ஆஷாவோட செலெக்ஷன் தப்பா போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் அவ செலெக்ஷன் தப்பு இல்ல, சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் குமார், என் ஆசைக்கு கார்டியனா இருந்து என் பொண்ணை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சது என் அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பண ஆசைக்கு பலியாகாத ஒரு மனிதாபிமானி எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ சார். ரத்னா, மிஸ்டர் குமார், உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பேசி ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து உங்க மேரேஜ் முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? இல்ல சார், என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கேன். வெரி குட். நான் உங்களை ஒரு கண்டிப்பான போலீஸ் ஆபீசர் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் புரிஞ்சது நீங்க பண்பும் பாசமும் உள்ள ஒரு நிஜமான அண்ணேங்கிற விஷயம். ஓகே மிஸ்டர் குமார், ஆஸ் யூ லைக். சரி சார், நான் வரேன். மிஸ்டர் குமார், இன்னையிலிருந்து இது உங்க வீடு நினைச்சுக்கங்க. நீங்க இங்க எப்ப வேணாலும் வந்துட்டு போகலாம். தேங்க்யூ சார். See you, ஆஷா. பாய். புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சாருக்கு வணக்கம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? எனக்கு யாராலையும் எதுவும் ஆக வேண்டியதில்லை இன்ஸ்பெக்டர். இந்த ஊருக்கு எந்த புது இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை உடனே வந்து பார்த்து வாழ்த்துக்கள் கூறிட்டு போறது இந்த முத்துராஜாவோட வழக்கம். இன்ஸ்பெக்டர், போக்கிரி பசங்கள்ல இருந்து பொலிட்டீஷியன் வரைக்கும் இந்த முத்துராஜாவுக்கு கொடுக்கிற மரியாதையே வேற. என்ன தேடி வந்து தொடர்பு வச்சுக்கிட்டவங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட இருந்து எல்லா வசதிகளையும் பெற்று சந்தோஷமா நல்லா இருக்காங்க. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்க கூடாது. நீங்க உங்களுக்கு இதுதான் வேணும்னு வெறும் கண் ஜாடையில சொன்னா சரி, கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி பண்ணிடுவான் இந்த முத்துராஜா. மிஸ்டர் முத்துராஜா, தேவையில்லாத விஷயத்தை பேசி என் டைம் இப்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை சொல்றதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் நான் இங்க வந்திருக்கேன். மனுஷனோட வாழ்க்கையில டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுல என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு சின்ன வயசு, அனுபவிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. 403. அவன் வந்து என்ன அனுப்ப தேவையில்லை இன்ஸ்பெக்டர். நானாத்தான் வந்தேன், நானாவே போறேன். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களாவே வர வேண்டியது இருக்கும். வரத்தான் போறீங்க. யாரா நீ? காக்கி சட்டங்க இந்த ரவுடி ரங்கம் பேரை கேட்டாலே போதும் சலாம் போட்டுக்கிட்டு கால்ல விழுவானுங்க. ஆனா நீ முத்துராஜாவோட ஆளான என்னையே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கியா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு. இல்ல வந்த வழிய பார்த்துட்டு திரும்பி மரியாதையா போ. நீயாவே உன் தப்ப ஒத்துக்கிட்டு என்னோட மரியாதையா வந்துரு. போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிற அதிகாரம் இருக்குன்னு நீ ரொம்ப திமிரா பேசுற. உன் தலைக்கேறி இருக்கிற பித்தத்தை நான் இன்னைக்கு இறக்கல. என் பேரு ரவுடி ரங்க இல்லடா. உன்னை உதச்சி தெரு தெருவா நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு போகல. என் பேரு ருத்ரா இல்லடா.
ஆஷா, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? குமார், இந்த அலைகள் ஒண்ணு துரத்திக்கிட்டு எப்படி வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? நான் விடாம ஒண்ணு சுத்திட்டு இருக்கேன் அந்த மாதிரி. இல்ல, நான் தான் உங்களை எப்பவும் சுத்திக்கிட்டு இருப்பேன். குமார், நாம எப்பவும் இப்படியே ஒன்னா இருக்கணுங்கிறதா என் ஆசை. அப்படியா? அலைகள் மட்டும் ஒண்ண துரத்தினா போதுமா? என்ன சொல்றீங்க நீங்க? இந்த அலைகள் கடல்ல ஜோடியா சுத்துற மாதிரியே நாமளும் இந்த உலகத்தையே சுத்தி வரணும். நிச்சயமா நடக்கும் குமார். கடல்ல இந்த அலைகளை எப்படி யாராலையும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி எந்த ஜன்னலையும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. தொட தொட இனிதானது இவள் பெண்மை என்பதா, இசை தரு நவவீணைதான் இவள் மேனி என்பதா, எழில் தாங்கிய நிலாதா இவள் பார்வை என்பதா, இதழ் வார்த்தை கேட்கையில் தமிழ் பாடல் என்பதா, தொட தொட இனிதானது இவள் பெண்மை என்பதா. அருளிரை புதுமலரென ஆசை தேன் வார்க்க நீவா, குளித்தர இங்கு மழையென எந்தன் ஸ்ரீதேவி வாவா, துணை வேண்டும் பூவில் வந்தும் மயக்கும் பண்பாடுதே, உலகங்கள் மாறினாலும் நீங்காது பிரேமையே, என் மானை கை தீண்டி நான் கொஞ்ச வந்தே, தொட தொட இனிதானது இவள் பெண்மை என்பதா, இசை தரு நவவீணைதான் இவள் மேனி என்பதா, எழில் தாங்கிய நிலாதா இவள் பார்வை என்பதா, இதழ் வார்த்தை கேட்கையில் தமிழ் பாடல் என்பதா, தொட தொட இனிதானது இவள் பெண்மை என்பதா.
மதிமேல் விழ நானும் காற்றாக ஓடோடி வந்தேன். கொடியில் பழம் தாங்கும் பருவத்தை நான் இங்கு கண்டேன். தவித்தாள் என் பெண்மா, விளையாட நான் இன்றிதானோ. கலங்கும் செம்பூவே, மனதோடு என்னென்னோ. என் மாதவி பூங்கொடி நான் சூடவே பூத்ததே. ஏனென்னும் சந்தேகந்தான் தொட தொட இனிதானது. இவள் பெண்மை என்பதா, இசை தரு நவவீணைதான் இவள் மேனி என்பதா. ஏழில் தாங்கிய நிலாதான் இவள் பார்வை என்பதா. இதழ் வார்த்தை கேட்கையில் தமிழ் பாடல் என்பதா. ஆஹா என்னாச்சுமா? ஆஷா, என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல டாடி, ஆப்பிள் கட் பண்றப்ப கையில லேசா பட்டுடுச்சு. அதுக்கே டாக்டர் அங்கிள் ரொம்ப பயந்துட்டாரு. ஆஷா, பார்த்து செய்யக்கூடாதம்மா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். பக்கத்துல ஒரு கேஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வர்றேன். ஆஷா, வர்றேம்மா. பாய் அங்கிள். டாடி, அங்கிள் என் மேல ஏன் இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு? ஆஷா, அவருக்கு சொந்தம்னு சொல்ல யாரும் இல்லம்மா. அதோட பிரம்மச்சாரி வேற. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே அவர் உங்ககிட்ட ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் தானே சார்? சார், தனலட்சுமி பேங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நீங்களாவே இப்ப எங்களை வெளியே விட்டுருங்க. வெளியே விடலனா இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நாங்களாவே இங்க இருந்து வெளியே போயிடுவோம். ஒரு அடி விட்டான்னா நட்டு போல்ட்டெல்லாம் கழண்டு போயிடும். அயோக்கிய பசங்களா உங்கள. போராட்ரி. எஸ் சார். என்ன இது? உங்ககிட்ட கொடுக்க சொல்லி முத்துராஜா சார் ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பியிருக்காரு. வெல்கம் இன்ஸ்பெக்டர், வெல்கம். என்னைக்காவது ஒரு நாள் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களாகவே வரத்தான் போறீங்கன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. நான் சொன்ன மாதிரியே இங்க வந்துட்டீங்க. இன்ஸ்பெக்டர், தங்க தொட்டில படுத்து வெள்ளிக்கிண்ணத்துல பால் குடிச்சவன் கூட பணத்தை இந்த மாதிரி வீசெறிய மாட்டான். பணத்தோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியலையே. இந்த பணத்தால என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அது உங்க முட்டாள்தனம் மிஸ்டர் முத்துராஜா. பணத்தால என்ன வேணாலும் சாதிக்க முடிஞ்சதுன்னா சத்தியம் என்னைக்கோ செத்து போயிருக்கும்.
நியாயம் நீதி தர்மம் சமாதியா இருக்கும். ஓ வேதாந்தமா? வேதாந்தம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு அது சரி வராதே இன்ஸ்பெக்டர். இது வேதாந்தம் இல்ல மிஸ்டர் முத்துராஜா, எந்த காலத்திலையும் அழிக்க முடியாத சத்தியம். உங்க பணபலத்தால என்ன வாங்க நினைக்கிறது நடக்காத காரியம். ஒரு பெரிய மனுஷங்கிற போர்வையில இந்த ஊரை ஏமாத்துற உங்களை என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வைக்காம விட மாட்டேன். சரியான சாட்சி ஆதாரம் இருந்தாலும் நீங்க என் நிழல கூட நெருங்க முடியாது இன்ஸ்பெக்டர். நான் மனசு வச்சேன்னா நீங்க போட்டிருக்கிற இந்த காக்கி சட்டை இப்ப கழட்டவும் முடியும், போட வைக்கவும். அது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த காக்கி சட்டையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது நியாயத்தை காக்கிற ஆயுதம், நீதியை காப்பாத்துற வேலி, தர்மத்தை காக்கிற சக்தி. இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம ஆள்ற தலைவர்களே தப்பு பண்ணாலும் அவங்கள பிடிச்சு தண்டிக்க சக்தியும் தைரியமும் இந்த காக்கி சட்டைக்கு மட்டும்தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர், அதிகார பலம் இருக்குன்னு என்கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்களா? நோ, யூ ஆர் ராங் மிஸ்டர் முத்துராஜா. அதிகார பலம் இல்லைன்னாலும் அநியாயத்தை தட்டி கேட்கிறவன் தான் இந்த ருத்ரா. ஒரு தனிமரம் என்னைக்கும் காடாகிறதுக்கு சான்ஸே இல்லை இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் முத்துராஜா, ஒரு சிறு தீப்பொறிதான் காட்டையை எரிச்சு சாம்பலா மாத்தோம். இன்ஸ்பெக்டர், உங்க பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க வீரம் இந்த இடத்துல நடக்காது. நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. மிஸ்டர் முத்துராஜா, நீங்க 8 அடி பாஞ்சீங்கன்னா நான் 80 அடி பாயிர ஆளு. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நான் இங்கிருந்து வெளியில போகலன்னா கேட்டு கிட்ட பிச்சைக்காரங்க விஷயத்துல இருக்கிற போலீஸ்காரங்க உள்ள வருவாங்க. பரவாயில்லையா? இவ்வளவு பெரிய கண்ணாடி மாளிகையில் இருக்கிற உங்களுக்கு அந்த ஜன்னல் கண்ணாடி தாண்டி நிக்கிற போலீஸ்காரங்க தெரியலையே. எங்க நீங்களும் கொஞ்சம் அங்க பாருங்க. மிஸ்டர் முத்துராஜா, நான் இங்க வந்தது நீங்க அனுப்புன பணத்தை உங்க மூஞ்சில வீசிட்டு போறதுக்கு தான். ஞாபகம் இருக்கட்டும். ரொம்ப நன்றிங்க சுவாமி. அங்க பாத்துட்டு இருக்காரு ஒரு பெரிய மனுஷன், அவர்கிட்ட கேளுங்க, அள்ளி கொடுப்பாரு. சரிங்க. பாய். பிச்சைக்கார பசங்களை காட்டி என்னையே ஏமாத்திட்டியா? கனெக்ட் மீ டு டிஎஸ்பி. ஓ ஹலோ, டிஎஸ்பி தான் பேசுறீங்களா? நான் முத்துராஜா பேசுறேன். உங்களால ஒரு முக்கியமான வேலை ஆக வேண்டியது இருக்கு. சார், அவங்களை எதுக்காக ரிலீஸ் பண்ண? அவங்கள உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி டிஎஸ்பி கிட்ட போன் வந்துச்சு, அதனால தான் ரிலீஸ் பண்ணேன். ருத்ரா ஹியர். மிஸ்டர் ருத்ரகுமார், நான் சோமசேகர் பேசுறேன். சார், வாட் இஸ் திஸ் சார்? அந்த கொள்ளைக்காரங்களை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். அவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி டிஎஸ்பி சார் சொல்லிருக்காரு. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது மிஸ்டர் ருத்ரா. சார், இட் இஸ் a political pressure. Political pressure, my foot. In every place, in every profession, it's a political pressure. What are we here, sir? So far, the political pressure is there. Our country doesn't have any future. I'm sorry to tell you this, sir. Cool down, Mr. Rudra. Cool down. I'm sorry, sir. I'm sorry. லட்சத்தீவுல இருந்து ஒரு போட்ல எலியட்ஸ் பீச்சுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கெட்ஸ் இப்ப வந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சீக்கிரம் அங்க போங்க. Yes, sir. Portrait? Yes, sir. நான் எலியட்ஸ் பீச் போயிட்டு இருக்கேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா உடனே கான்டாக்ட் பண்ணு. ஓகே சார். ஓகே, மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். லுக், அந்த ருத்ராட்ட இருந்து தப்பிச்சு சரக்க கொண்டு வர்றது அவ்வளவு சுலபம் இல்ல. பி கேர்ஃபுல். ஹலோ ஹலோ, பீச் கிட்ட இன்ஸ்பெக்டர் ருத்ரகுமார் காத்துட்டு இருக்காரு. நீங்க லட்சத்தீவுக்கு திரும்ப போயிடுங்க.
வெல்கம் ருத்ரா, வெல்கம். வேட்டையாட வந்த சிங்கத்துக்கு வேட்டை கிடைக்கல, அதனால்தான் என்ன அரெஸ்ட் பண்ண வந்து நிக்கிற. பாவம். பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறவனா மரியாதையா சொல்றேன். கம் அவுட் அண்ட் சரண்டர். I will give you 1 minute time. அந்த போட் யாருது? அது ஏன் திரும்பி போச்சு? எனக்கு தெரியாது. தெரியாது. சார், நான் 403 பேசுறேன். இன்ஸ்பெக்டர் ருத்ரா மைக்கேல லாக்அப்ல சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. அவன் உங்களை காட்டி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நீ அவனை தீர்த்துரு. ஓகே சார். சொல்லு, உங்க ஸ்மக்லிங் லீடர் யாரு? எனக்கு தெரியாது. சொல்லு, சொல்லு, சொல்லு. குமார், உங்களை இப்படியே தனியா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன ஊ கொட்டுறீங்க? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல ஆஷா, நான் நிஜமாவே உன் அழகான முகத்தை பார்த்து மெய்மறந்து உட்கார்ந்திருக்கேன். You are really beautiful. அதெல்லாம் இல்ல, பொய் சொல்றீங்க. பொய்யா? வேணும்னா என் இதயத்துல காத வச்சுக்க, உனக்கே புரியும். இப்ப சொல்லு ஆஷா, என் இதயம் ஆஷா ஆஷான்னு சொல்லல? பொய், குஷ்பு குஷ்புன்னு சொல்லுது. அப்படியா? ஐயோ, by the way குமார், நாம இமிடியேட்டா ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? காதல் பறவைகள்லாம் போற இடத்துக்கு தான். சிக்க 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 ஜா, சிக்க 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 ஜா. சின்ன 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 கண்ணினாலே மெட்டு கட்டி பாடவா, சிந்து 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 வெண்ணிலாவே கட்டி முத்தம் சிந்தவா, நீயும் நானும் கட்டில் மேலே
மெட்டு கட்டி பாடவா சிந்து 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 வெண்ணிலாவே கட்டி முத்தம் சிந்தவா போகவே யாருமற்ற சந்திரனில் சுத்தியாடுவோம் பிரேம காவியம் பூர்த்தியாகும் போது ஜீவ ஜீவ சங்கமம் நித்தம் 100 முத்தம் தந்தபோது மோகம் தேகம் சம்மதம் நானும் நீயுமே நீயும் நானுமே சேர சந்தோஷமே சிந்து 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 வெண்ணிலாவே கட்டி முத்தம் சிந்தவா சின்ன 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 கண்ணினாலே மெட்டு கட்டி பாடவா கோடி கோடி மாடி கட்டி அங்கு நாமும் பாடுவோம் தங்க அந்த கலசம் கண்டு நானும் மகிழவே முத்து முத்து மக்கள் பெற்று நாமும் கூடியாடுவோம் ஆசை ஊட்டி பாட்ட இசையில் நாளும் நினையலாம் மாலை என்பது உன்னை வந்து சேரும் ஜோடி பாரிஜாதமே தாலி வாக்கியமே 100 வயசு போடும் முத்தெடுக்க ஓடிவா பிரேமை வந்ததும் ஆசை தந்ததும் பாடு சங்கீதமே ரத்தரி பரபரவா சின்ன 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 கண்ணினாலே மெட்டு கட்டி பாடவா சிந்து 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 வெண்ணிலாவே கட்டி முத்தம் சிந்தவா நீயும் நானும் கட்டில் மேலே காதல் தேசம் செல்லவே மோகம் தந்து ஆடும் மாறே தாகம் தாகம் இன்னுமே சின்ன 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 கண்ணினாலே மெட்டு கட்டி பாடவா சிந்து 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 வெண்ணிலாவே கட்டி முத்தம் சிந்தவா மைக்கேல் 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 எவன்டா அவன் மரியாதை தெரியாம உட்கார்றவன் ஏண்டா ஓ நீயா இன்ஸ்பெக்டர் உனக்கு மரியாதைன்னா என்னன்னு கொஞ்சம் கூட தெரியாது போல யார் யாருக்கு எப்பப்ப எந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு இந்த ருத்ராவுக்கு நல்லா தெரியும் இன்ஸ்பெக்டர் இது போலீஸ் ஸ்டேஷன் உன் அப்பா வீடு இல்ல நான் வந்திருக்கிறது லாக்கப்ல இருக்கிற மைக்கேலை வெளியே அழைச்சிட்டு போக இந்த ருத்ரா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சட்டம் ஒண்ணு உன் பாட்டை விட்டு சொத்து இல்ல இன்ஸ்பெக்டர் என் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் பெயில் ஆர்டர் நான் கொண்டு வந்திருக்கேன் போராட்டை எஸ் சார் மைக்கேல் அடிச்சிட்டு வா மைக்கேல் மைக்கேல் ஐயோ மைக்கேல் செத்து போட்டான் போல இருக்கு சார் சார் நீங்க அடிச்ச அடியில அவன் செத்தே போட்டான் சார் செத்துட்டானா இன்ஸ்பெக்டர் நீ வேணும்னே அவனை அடிச்சு சாகடிச்சுட்ட ஷட் அப் மைக்கேல் மைக்கேல் மிஸ்டர் ருத்ரகுமார் நீங்க அடிச்ச அடியால தான் மைக்கேல் செத்துருக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது அதுவும் இல்லாம 403 வேற சாட்சி சொல்லியிருக்கான்
சார் நான் அடிச்சு அடியால அவன் செத்து போறதுக்கு சான்ஸே இல்ல சார். நான் சொல்றதை நம்புங்க. அப்படின்னா அவன் எப்படி செத்தான்? Tell me how. அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது சார். No. I'm sorry. I can't help you. You have been suspended from the service till further inquiry. குமார், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை வெளிவராம போகாது. வருத்தப்படாதப்பா. நான் சஸ்பெண்ட் ஆயிட்டேன்னு வருத்தப்படலமா, பண்ணாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம்னு தான் இப்ப வருத்தப்படுறேன். ஹலோ குமார். வணக்கம் சார். குமார், வீட்டு பக்கமே ஏன் வரல? வாங்க போலாம். இன்னொரு நாள் வரேன் சார், இப்ப வேண்டாம். நோ 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 நோ, ஆஷா வேற நீங்க வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வாங்க போலாம். ப்ளீஸ் கம். ஆஷா, ஆஷா. முதலாளி, சின்னம்மா இப்பதான் வெளியில போனாங்க. ஐ எம் சாரி குமார். பரவாயில்ல சார். ப்ளீஸ் டவுன், உட்காருங்க. ஏன் குமார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. ஓ, அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி மிஸ்டர் குமார், அத பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் ஆஸ்தி விவகாரங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருங்க. எனக்கு அதுவே போதும். By the way, உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை யாராவது பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். மிஸ்டர் குமார், if you want any help from me, you are most welcome. நீங்க எங்க கேக்குறீங்க? ஆஷா சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப கௌரவம் பாக்குறவராச்சே. சரி சார், நான் வரேன். ஆஷா வந்தா சொல்லிடுங்க. ஓகே. குமார், 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 என்ன இது? என்னாச்சு? என்னமோ தெரியல சார், கொஞ்ச நாளா தலை ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கு. டாக்டர்கிட்ட காட்டுனீங்களா? இல்ல சார். நோ மிஸ்டர் குமார், ஹெல்த் விஷயத்துல நீங்க இப்படி அலட்சியமா இருக்க கூடாது. ஹெல்த் இஸ் வெல்த். நீங்க இப்பவே நம்ம டாக்டர் கிட்ட போய். பரவாயில்ல சார். நோ 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 நோ. ஏ ரத்னம், இவரை இமீடியட்டா நம்ம கார்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போ. சரிங்கய்யா. எக்ஸ்ரே ரிப்போர்ட் வராம நான் எதுவும் சொல்ல முடியாது மிஸ்டர் குமார். ஈவினிங் 5 o'clock வந்து பாருங்க. எனக்கு ரிப்போர்ட் வந்ததும் கரெக்டா டயக்னோஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். வரேன் சார். வெல்கம். குமார் ஹியர். ஹலோ குமார், நான் ஆஷா பேசுறேன். சொல்லு ஆஷா. ஐம் சாரி குமார், நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னாங்க. நீங்க வரதுக்கு ஜஸ்ட் 5 minutes முன்னாடி தான் நான் ஷாப்பிங்க்கு போனேன். இட்ஸ் ஆல் ரைட். குமார், நாளைக்கு என்னோட பர்த்டே. சரியா 7 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வந்துடணும். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே? ஓகே ஆஷா, பை. குட் ஈவினிங் டாக்டர். ஓ, குட் ஈவினிங், குட் ஈவினிங். எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்துச்சுங்களா? வந்துருச்சு. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் குமார், சில சமயம் நாம நினைக்கிறது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறதோ வேற ஒண்ணு. அதனாலதான் சொல்றாங்க, மேன் ப்ரப்போசஸ் பட் காட் டிஸ்போசஸ். மிஸ்டர் குமார், நம்மோட வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுற மனப்பக்குவத்தை நாம வளர்த்துக்கணும். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த சின்ன வயசுல கடவுள் இப்படி ஒரு வியாதி உங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது. வியாதியா?
ஆமா குமார், சீக்கிரமா உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆபரேஷனா? ஆமா. இது ஒண்ணும் சாதாரண ஆபரேஷன் இல்ல, மேஜர் ஆபரேஷன். இந்த ஆபரேஷன்ல 199 பங்கு சக்சஸ் ஆகுங்கிற நிச்சயம் இல்ல. அப்படி ஒரு வேளை சக்சஸ் ஆனாலும் கூட பேஷண்ட்டுக்கு கண்ணு போகலாம், இல்ல பைத்தியம் பிடிக்கலாம். I am sorry to tell you, Mr. Kumar. இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கே புரியல. But as a doctor, I have to tell you, நீங்க இனிமே நீண்ட நாள் வாழ முடியாது. டாக்டர்! Yes, your life is very short. டாக்டர், ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எனக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். உங்களுக்கு பிரெயின் டியூமர். டாக்டர்! ஆஷா, குமாருக்காக இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுமா? எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்ப வந்துருவாரு டாடி, ப்ளீஸ். ஆஷா! வாங்க குமார். ஐ எம் சாரி ஆஷா, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனிவே, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஐ எம் சாரி ரோஜா. ஆஷா, கட் பண்ணலையா கேக்கு? குமார், வாட் இஸ் திஸ்? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா? ஃபார் தி ப்ளஷர் சேக். உனக்கு இப்ப ப்ளஷர் வேணும்னா ஒரு பேக்கு போட்டுக்க, பாடியில ஜிம்னு கிக்கேரும். கம் ஆன் கம் ஆன் ஆஷா, கம் மை டார்லிங், கம் ஆன் ஆஷா. நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. நான் ரொம்ப ஸ்டடி ரொம்ப ஸ்டடியா இருக்கேன். ஹலோ ஜென்டில்மேன் அண்ட் ஜென்டில் லேடிஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். இன்னைக்கு ஆஷாவுக்கு பர்த்டே. என்னங்க இது, பர்த்டே பார்ட்டிக்கு இந்த அளவுக்கு குடிச்சிட்டு வர்றது? குடிச்சிருக்கேனா? குடிச்சிருக்கேன் என்ன சொல்றேன்? ஏய், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? என்னங்கடாப்பா, ஏன் சும்மா கையில பூச்சி நிக்கிறீங்க? எடுத்து வாசிங்கப்பா, வாசிங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இது மியூசிக்கா? மியூசிக்னா ராஜா மாதிரி இருக்கணும். நீங்க வாசிச்சீங்கன்னா வந்திருக்கிற ஜனங்களா சந்தோஷம் பண்ணணும், கும்மாளம் பண்ணணும். அது மியூசிக். ஓ, உங்க ஸ்டைல் வேண்டாம், நம்ம ஸ்டைலுக்கு வாங்க. அதாவது ஹை கிளாஸ் வேண்டாம், லோ கிளாஸ். எப்படிங்கிறீங்களா? டண்ட நக்கர டக்கர டக்கர டண்ட நக்கர டக்கர. ஓகே, I am steady. Are you ready? Ready. 1 2 3 4.
கொஞ்சம் போடு நீ போட்டா ஏறுமல்ல மின்னல் கண்ணுக்குள்ளாடும் கண்மயங்கி பாடுமல்லவோ உள்ளம் ஆத்தாடியோ தத்தளிச்சு ஆடும் காத்தாடியோ புத்தி தள்ளாடுதோ எண்ணாசையில் நாளும் திண்டாடுதோ ஓடு நீ கொஞ்சம் போடு நீ போட்டா ஏறுமல்ல மின்னல் கண்ணுக்குள்ளாடும் கண்மயங்கி பாடுமல்ல சுகமோ தாலாட்டுதே குஷியோ நெஞ்சை நீராட்டுதே ஜோடி கண்டாடுதே மனதோ ஊஞ்சல் என்றாடுதே நாளையில் பக்கமோ நங்கைதான் குளவுமோ காளையில் தோள்களை தோகைதான் மருவமோ ஆசை அம்மாடி அம்மா செம்மதுர தேன் சிந்துமே அழகு கும்மாடி கும்மா செப்புவாய் கூத்தாடுமே செம்முள்ளு கும்முள்ளு கிள்ள கிள்ள எப்பாடி போடு நீ கொஞ்சம் போடு நீ போட்டா ஏறுமல்ல மின்னல் கண்ணுக்குள்ளாடும் கண்மயங்கி பாடுமல்ல ஓடு கிடு கிடு கிட்ட சொட்டு சொட்டாகத்தான் நான் குடிப்பேன் சொம்பு பாலாகத்தான் மானம் மரியாததான் இங்கிருந்து ஓடும் தானாகத்தான் செல்விதழ் பூவை நான் தழுவினால் என்னம்மா தென்றலை கொடியிடை கூடுதே இன்பமா தேனை கையோடு அள்ளி நான் குடித்தால் தீராததா அடடா சந்தோஷம் ஏதோ என் மனதில் நின்றாடுதோ தப்பேதும் பேசாதே இப்போ நான் தான் பொன்வண்டு ஓடு நீ கொஞ்சம் போடு நீ போட்டா ஏறுமல்லவா மின்னல் கண்ணுக்குள்ளாடும் கண்மயங்கி பாடுமல்லவோ உள்ளவாத்தாடியோ தத்தளிச்சு ஆடும் காத்தாடியோ புத்தி தள்ளாடுதோ பெண்ணாசையில் நாளும் திண்டாடுதோ லண்டன் லண்டன் கடடாடா நீ போட்டா ஏறுமல்லவோ லண்டன் லண்டன் கடடாடா கண்மயங்கி பாடுமல்லவோ என்னங்க என்னங்க உங்களை தாங்க யாருனே யாரு நான் கேக்குறீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா நான் தாங்க உங்க சாந்தா சாந்தா எந்த சாந்தா எனக்கு சாந்தாவையும் தெரியாது சகுந்தலாவையும் தெரியாது யாருமா நீ நான் இவர் மனைவி அம்மா நீங்களே சொல்லுங்க ஒரு பொண்ணுக்கு கணவர் தவிர வேற யார் இருக்கா கணவரா இவரா ஆமாமா இவர் அழகுல மயங்கி நான் இவரை லவ் பண்ணி என் வீட்டுல உள்ளவங்களை விரோதம் பண்ணிக்கிட்டு இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இவரோட நான் குடும்பம் நடத்தினேன் பொய் ஆஷா இவ சொல்றத நம்பாத இவ யாருன்னு எனக்கு தெரியாது இத பாருங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா போகட்டு விடுங்க இங்க பாருங்க ஒரே ஒரு தடவை இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க இந்த குழந்தை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க
இங்க பாரு, சத்தியங்கித்தியம் பண்ணுன்னு சொல்லாத. இந்த குழந்தை என்னதான் அதுக்கு என்ன? ஆமா ஆஷா, நான் வெளியூர்ல இருந்தனால அங்க நடந்த கதை இது. அவளை பிரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐ ப்ராமிஸ் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை மறந்தே போயிட்டேன். நீதான் எனக்கு எல்லாம். My darling. You cheat! I hate you! I hate you! ஆஷா, hey, darling. ஆஷா, கூப்பிடல. அம்மா, என்னப்பா? இன்னைக்கு என்னமோ உங்க கையால ஒரு வாய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஊட்டி வரீங்களா? ஊட்டி விடுறப்பா. எனக்கு நீ இன்னும் குழந்தை தாண்டா. அம்மா, என்னப்பா? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் போயிட்டேன்னா? விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதப்பா. அதை கேட்கிற சக்தி எனக்கு இல்ல. அண்ணே, இனிமே நீ இப்படி எல்லாம் பேசாத. என் மேல ஆன. குமார், ஐ எம் சாரி குமார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாம நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். குமார், எவ்வளவு செலவானாலும் சரி உங்க வியாதியை நான் குணப்படுத்துறேன். இந்த வியாதியை யாராலையும் குணப்படுத்த முடியாது சார். என் வாழ்க்கை முடிஞ்சு போன கதை சார். தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன வேணும் கேளுங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஆஷாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது சார். குமார், உங்க மனசுல நீங்க இவ்வளவு வேதனையை சுமந்துகிட்டு இருந்தாலும் ஏன் மகளுக்காக இப்படி ஒரு தியாகம் பண்ணிருக்கீங்களே, உங்க உயர்ந்த குணத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரியலி ரியலி யூ ஆர் கிரேட். காட் பிளஸ் யூ. நரசிம்மா, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஐயா? எனக்கு இதுல இருந்து எப்பயா விடுதலை? டோன்ட் வரி முத்துராஜா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நல்ல டைம் இருக்கு. அந்த டைம் வந்தா எல்லாம் தானாவே விடுதலை ஆயிடும். அது வரைக்கும் பணத்தை கொடுக்கறது நிறுத்தக்கூடாது. இனி நீ போலாம். அவுட். ஹலோ. ஹலோ தர்மா. நீயா? என்ன விஷயம்? விஷயம் இல்லைன்னா இந்த நரசிம்ம யாருக்கு போன் பண்ண மாட்டான் தர்மா. எனக்கு இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் வேணும். 25 லட்சமா? ஆமா. இத்தனை நாள் நீ கொடுத்துக்கிட்டு இருந்த பிச்சை காசு கொடுத்த உடனே செலவாகி போயிடுது. நானும் லைஃப்ல செட்டில் ஆகணும் இல்லையா? அதனால ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு இன்னைக்கு எனக்கு 25 லட்சம் சீக்கிரம் அனுப்பி வைப்பா. நரசிம்மா, 25 லட்சம் ரூபாய் நான் எங்க இருந்து தர்றது? தர்மா, நான் கேட்ட கேஷ நீ கொடுக்கலன்னா உன் விஷயத்தையும் பொண்ணு விஷயத்தையும் நான் பகிரங்கமா வெளிப்படுத்துவேன். அதுக்கப்புறம் கோடீஸ்வரனா இருக்கிற தர்மராஜ் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அதோட கம்பி என்ன வேண்டி வரியா? நரசிம்மா, நான் சொல்றதை கேளு. தர்மா, எனக்கு பணம் வந்து சேரல, இந்த நரசிம்ம அவதாரம் எடுக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. குமார். சார். மிஸ்டர் குமார், நான் உங்ககிட்ட ஒரு உதவியை நாடி வந்திருக்கேன். உதவியா? ஆமா மிஸ்டர் குமார், நான் இன்னைக்கு ஒரு இக்கட்டான பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நான் தெரியாம செஞ்ச ஒரு சின்ன தவறை வச்சுக்கிட்டு நரசிம்மங்கிறவன் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த ரகசியம் வெளியே வந்தா நானும் ஆஷாவும் உயிரோடு இருக்கவே முடியாது. அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸும் போட்டோஸ் இருக்கிற லெதர் பேக்கும் அவங்ககிட்ட தான் இருக்கு.
தயவு செஞ்சு அதை கொண்டாந்து கொடுத்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குமார், என்ன ஒரு அயோக்கியன்னு நினைச்சாலும் சரி, நல்லவன்னு நினைச்சாலும் சரி, உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒண்ணு மட்டும் சத்தியம், நீங்க எடுக்க போற முடிவுல தான் நம்ம ஆஷாவோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. வர்றேன். ஒண்ணு மட்டும் சத்தியம், நீங்க எடுக்க போற முடிவுல தான் நம்ம ஆஷாவோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. மிஸ்டர் ருத்ரகுமார், நரசிம்மனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். என்னது? கொலையா? இந்த வழக்கை தீர விசாரித்த பிறகு ருத்ரகுமார் என்பவர் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரியானவைதான் என்று தீர்மானித்து குற்றவாளிக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 படி இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. ஆஷா, குமார் இப்படி ஒரு கொலையை பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லம்மா. நீ இங்க அழுதுகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க பாரு, நடக்க கூடாது நடந்து போச்சு. மனசை தளர விடாதம்மா, மனசை தளர விடாத. பைங்கிளி பேசாதோ காதல் துணைதோ, காதலின் வேதங்கள் நான் தான் கூறவோ. I love you, I love you, I love you.
பேசாதோ காதல் துணைதோ காதலின் வேதங்கள் நான் தான் கூறவோ I love you I love you I love you மயங்கிடவா லேசாக கிள்ளவா அம்மம்மா அமுதங்கள் சிந்து ஏந்தவோ கையிலே இளமாங்கனி அல்லவா இங்கு நீ இல்லையே இவள் தேகம்தான் வாழுமா love you love you love you love you love you பைங்கிலி பேசாதோ காதல் துணைதோ காதலின் வேதங்கள் நான் தான் கூறவோ I love you I love you I love you அதற்காக நாள் தேடி வாடினேன் திருத்தோளை சேர்ந்தாயோ கொடியே மாலையாடு நீ மடி ஊஞ்சலில் மன்மதா காதலன் கைத்தொட உருவாகும் அன்புதா love you love you love you love you பைங்கிலி பேசாதோ காதல் துணைதோ காதலின் வேதங்கள் நான் தான் கூறவோ I love you I love you I love you கையணைத்து நடந்தேனே காவல்களை கடந்தேனே தவழ்ந்தோடும் காற்றில் மலர் மயங்குமா love you love you love you பைங்கிலி பேசாதோ காதல் துணைதோ காதலின் வேதங்கள் நான் தான் கூறவோ I love you 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 சார் இவங்க உங்களுக்கு என்ன வேணும் என் ஒய்ஃப் ஒய்ஃபா அப்படின்னா குமார் அது வெறும் நாடகம் என்னது என்ன சொல்றீங்க நீங்க நான் சொல்றது நிஜம்தான் நான் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் ஒரு நாள் குமார் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்கறேன் என் ஆஷாவுக்கு என் மேல வெறுப்ப உண்டாக்கி அவளாவே என்ன வேண்டான்னு உதறி தள்ளிட்டு பிரிஞ்சு போற மாதிரி பண்ணுன்னு சொன்னாரு அதனால்தான் நான் அன்னைக்கு உங்க முன்னால அவருக்கு ஒய்ஃபா நடிச்சேன் அது மட்டும் இல்ல அன்னைக்கு உங்க பர்த்டே பார்ட்டில
அவரோட டான்ஸ் ஆனவங்க கூட எங்க டிராமா கம்பெனி சேர்ந்தவங்க தான். மிஸ் ஆஷா, அவர் உங்களை மனசார நேசிக்கிறது பொய் இல்ல. ஆனா ஏன் இப்படி நடந்துகிட்டாருன்னா தெரியல. அவர் மனசுல ஏதோ ஒரு வேதனை இருக்கு. குமார், எனக்கு உங்க மேல ஏன் வெறுப்பு ஏற்படணும்? நான் ஏன் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்? சொல்லுங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க குமார், சொல்லுங்க. ஆஷா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. வாழ்வா சாவான்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னா உன்னோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு விரும்பல. குமார், நீங்க என்ன சொல்றீங்க? ஆஷா, நீயாவது சந்தோஷமா வாழணும்னு தான் நான் உங்ககிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடினேன். நான் ஒரு பிரெயின் டியூமர் பேஷண்ட். குமார், உங்களுக்கு பிரெயின் டியூமரா? ஐயோ, நீங்க சொல்றது நிஜம்தானா? குமார், நீங்க இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல இல்ல? எனக்கு உங்க சுகத்துல மட்டும் இல்ல, உங்க துக்கத்திலயும் பங்கு இருக்கு. நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சு என்ன பிரிச்சு வச்சுட்டீங்க குமார், என்ன பிரிச்சு வச்சுட்டீங்க. அழாத ஆஷா, அழாத. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. இனி என் வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு மாதிரி. அதுல ஒன்னு அழைச்சிட்டு போக நான் விரும்பல. அதோட நான் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. குமார், நிஜமா நீங்க தான் கொலை பண்ணீங்களா? இல்ல ஆஷா, அந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. உங்க அப்பா நரசிம்மன் கிட்ட இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு வர சொன்னாரு. நான் அதை மட்டும் கொண்டு வந்து உங்க அப்பா கிட்ட கொடுத்தேன். இந்த கொலை யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அதை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் நான் நிரபராதி நிரூபிக்க முடியும். ஆஷா, நான் இப்ப எப்படியாவது வெளியில வரணும். கவலைப்படாதீங்க குமார், நீங்க தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சார், கைதி நம்பர் 786 மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா சார். அவனை இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இஸ் ஆல் ரைட் டாக்டர். எஸ் மிஸ்டர் குமார், என்னாச்சு உங்களுக்கு? வாட் ஹேப்பன்? டாக்டர், எனக்கு அடிக்கடி தலை சுத்தும். அந்த சமயத்துல தலை பாரமா இருக்கும். கண்ணு ரெண்டும் மங்கலாயிடும். ஐ ஹேவ் பிரெயின் டியூமர் டாக்டர். வாட்? உங்களுக்கு பிரெயின் டியூமரா? நர்ஸ், ஸ்கேனிங் ரெடி பண்ணுங்க. மிஸ்டர் குமார், உங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது? ஏன் டாக்டர்,
நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிரெயின் டியூமர் இல்ல. வாட்? எனக்கு பிரெயின் டியூமர் இல்லையா? எஸ் மிஸ்டர் குமார், உங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்னது யாரு? டாக்டர் ஜெகநாத். டாக்டர் ஜெகநாத்? நோ நோ, அவர் இந்த மாதிரி ராங் ரிப்போர்ட் கொடுக்க சான்ஸே இல்ல. ஹி இஸ் a நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். ஐ திங்க் யூ ஆர் மிஸ்டேக்கன். நோ டாக்டர், ஜெகநாத் சார் தான் எனக்கு எக்ஸ்ரே எடுத்து டெஸ்ட் பண்ணி எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நான் அந்த எக்ஸ்ரே கொண்டு போய் வேற டாக்டர்ஸ் கிட்ட காட்டி பார்த்தேன். அவங்களும் எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. நோ, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் மிஸ்டர் குமார். இங்க பாருங்க, இது இன்னைக்கு நாங்க எடுத்த எக்ஸ்ரே. இந்த ரிப்போர்ட் படி உங்களுக்கு 100% பிரெயின் டியூமர் இல்ல. பட் டாக்டர் டாக்டர் 1 minute ப்ளீஸ் கம். எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர், எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. அவன் ஜெயில இருந்து வந்திருக்கிற கைதி. அவன் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக நம்ம கிட்ட இப்படி நாடகம் மாறான்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஜெயில் சூப்பரண்டன்ட்டுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது தான் நல்லது. யூ ஆர் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ. Yes. நீங்க நர்ஸ், இன்ஸ்பெக்டர், பேஷண்ட்க்கு பிபி செக் பண்ணும், டெம்பரேச்சர் செக் பண்ணும், ஸ்பாட்ச் பாத் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓ ஓகே. Thank you. Thank you very much. ஆஷா, வாங்க. ஐயோ, அங்க இந்த பக்கம். சீக்கிரம். நர்ஸ், நர்ஸ், நர்ஸ். தூக்குங்க. அப்படி என்னாச்சு? அவன் என்ன கட்டி போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான். Come on, come on. ஐயோ, என் கட்டை அவுத்து விடுங்க. என்ன செய்யுது ஆஷா? Wait. ஹலோ ராதா, நான் ஆஷா பேசுறேன். குமார் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரூம் நம்பர் 10ல இருக்காரு. நீங்க உடனே அங்க வந்து பாருங்க. Come on, follow me. அம்மா, அண்ணா, அண்ணா, குமார், குமார். அம்மா, இந்த கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் நிரபராதி நிரூபிக்கிற வரைக்கும் போலீஸ் கண்ல இருந்து மறைஞ்சுதான் வாழணும். நீங்க தைரியமா இருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
பிரெயின் டியூமர் பேஷண்ட் சாகாம இங்க எதுக்காக வந்தான்னு யோசனை பண்றீங்களா? சொல்லுங்க, எனக்கு டியூமர் இருக்குன்னு எதுக்காக சொன்னீங்க? சொல்லுங்க. அது டாக்டர், நீங்க இப்ப உண்மையை சொல்லலன்னா நான் உங்களை உயிரோட வர மாட்டேன். ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க குமார், நான் எந்த விஷயத்தையும் சொல்ற நிலையில இல்ல. எந்த விஷயத்தையும் சொல்ற நிலையில இல்ல. அங்கிள், எங்க ஃபேமிலி டாக்டர் இருந்துகிட்டு நீங்களே எங்க கிட்ட இப்படி போய் சொல்லலாமா? ஏன் போய் சொன்னீங்க அங்கிள்? சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஆஷா, ஆஷா, தயவு செஞ்சு என்ன அங்கிள்னு கூப்பிடாதம்மா, அங்கிள்னு கூப்பிடாதம்மா. ஏன் அங்கிள்? எதுக்காக அங்கிள்? சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க அங்கிள். அங்கிள், நீங்க இப்ப உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இல்ல ஆஷா, சொல்றேம்மா, சொல்றேன். நான் பொய் சொன்னது உனக்காகத்தாம்மா, உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமாம்மா, நான் பொய் சொன்னது என் மகளுக்காகத்தான். நான் உங்க மகளா? ஆமாம்மா. இதை எங்களை நம்ப சொல்றீங்களா? நிஜமா சொல்றேன், சத்தியமா ஆஷா என் மகதான் குமார். இனிமே வாழ்க்கையில நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, தயவு செஞ்சு நம்புங்க. இங்கே ஜனங்களோட பார்வையில ஆஷாவோட தந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த தர்மராஜ் நிஜமாவே ஆஷாவோட தந்தை இல்ல. அவன் அவளோட தாய்மாமன், அதாவது என் மனைவியோட அண்ணன். 20 வருஷங்களா என் இதயத்துல அடைஞ்சு கிடக்கிற அந்த ரகசியத்தை இப்ப நான் சொல்றேன், கேளுங்க. பணத்தாசை பிடிச்ச தர்மராஜ் என் மனைவியோட சொந்த அண்ணன். அவங்க அப்பா ரகுராம தர்மராஜ் செய்யற அக்கிரமங்களை பொறுக்க முடியாம அவனை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. ஆனா தர்மராஜ் அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து அவன் தங்கச்சியான என் மனைவி கிட்ட பணம் வாங்கிட்டு போவான். நான் ஒரு நாள் அதை தடுத்தேன். ஆத்திரப்பட்ட தர்மராஜ் என்கிட்ட சண்டைக்கு வந்தான். நாங்க சண்டை போடுறதை தடுக்க வந்த என் மனைவியை நான் ஆத்திரத்துல தள்ளி விட்டேன். அதனால தடுமாறி கீழே விழுந்த அவ அந்த அதிர்ச்சியில இறந்துட்டான். தர்மராஜ் அதை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு, நீதான் கொலை செஞ்ச, உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்து தூக்கு மேடை ஏற வச்சிருவேன்னு சொல்லி என்னை மிரட்டி அவ இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வச்சான். அந்த நேரத்துல தர்மராஜோட அப்பா ரகுராம தர்மராஜுக்கு எதுவுமே எழுதி வைக்காம அவர் மகள் வயிற்றுல பிறந்த என் குழந்தை ஆஷா பேர்ல எல்லா சொத்துக்களையும் எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். அதனால ஆத்திரப்பட்டு கோடிக்கணக்கான சொத்துக்கள் தன் கைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட தர்மராஜ் என்னை மிரட்டி என் குழந்தை ஆஷாவை வாங்கிக்கிட்டு அந்த குழந்தைக்கு அவன் தான் தகப்பன்னு ஏமாத்தி எல்லா சொத்துக்களையும் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். நான் உண்மையை சொன்னா தர்மராஜ் என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துருவானோன்னு பயந்து மனைவியை பறிகொடுத்த சோகத்தோட பெத்த மகளையும் பிரிஞ்சு தனிமரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்தனா தர்மராஜ் கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்க என் ஆஷாவை பார்த்துக்கிட்டு இத்தனை வருஷ காலத்தை ஓட்டிட்டேன். என்னுடைய கிளினிக்கு ஒரு நாள் தர்மராஜ் திடீர்னு வந்து, குமார உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன், அவனுக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறதா நம்பிக்கை வர்ற மாதிரி பொய் சொல்லுன்னு என்ன கம்பல் பண்ண. காரணம் என்னன்னு கேட்டதுக்கு, ஆஷா குமார மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா, அந்த ரகுராமன் ஆஷா பேர்ல எழுதி வச்சிருக்க சொத்தெல்லாம் தன் கையை விட்டு போயிடும்னு அவன் சொன்னான். ஆஷாவை குமார்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கதாவும் சொன்னான். உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக, உங்க தலை சுத்தி கண்ணு மங்களாகிறதுக்காக ஒரு மருந்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் நீங்க அவன் வீட்டுக்கு போற நேரத்துல எல்லாம் உங்களுக்கு காஃபியில போட்டு கொடுத்துக்கிட்டே வந்தான். ஒருவேளை அவன் திட்டத்துக்கு உடன்பட மாட்டேன்னு சொன்னா ஆஷாவை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டினான். வேற வழி எனக்கு தெரியல. என் மகளை காப்பாத்துறதுக்காக அவன் பிளானுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு பிரெயின் டியூமர் இருக்கிற இன்னொருத்தருடைய எக்ஸ்ரே உங்ககிட்ட காட்டி உங்களுக்கு டியூமர் இருக்கிறதா போய் சொன்னேன் குமார். இதுதான் நடந்த கதை. நீங்க எனக்கு இனிமே என்ன தண்டனை கொடுத்தாலும் அனுபவிக்க தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால ஆஷா, ஆஷா, ஒரே ஒரு தடவை ஓ வாயால என்ன அப்பான்னு கூப்பிடுறிய அம்மா. ஆஷா, அப்பா, ஆஷா, ஆஷா.
நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பண்ண அநியாயத்துக்கு நீங்க... இல்ல டாக்டர், உங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சோகம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க இடத்துல யாரு இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு இப்ப மறந்துருங்க. மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆஷா, ஜெகநாத், 20 வருஷங்களா காப்பாத்திக்கிட்டு வந்த ரகசியத்தை நீ இப்ப வெளியே சொல்லிட்ட. அதுக்குத்தான் உனக்கு இந்த தண்டனை. மைக்கேல கொன்னது யாரு? எனக்கு தெரியாது. இப்ப நீ உண்மையை சொல்லல, நான் அடிக்கிற அடியில அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. எங்க அப்பா ஒண்ணும் பண்ணாதீங்க. என்னங்க நடந்தது என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஹலோ எஸ்பி சோம்சேகர் ஹியர். நான் ருத்ரா பேசுறேன் சார். ருத்ரா, உண்மையை நிரூபிக்கிற நேரம் வந்துடுச்சு. லாக்அப்ல இருந்த மைக்கேல் செத்தது நான் அடிச்சதுனால இல்ல, அவனை கொன்னது நம்ம 403. அவன் வாயாலே கடுங்க. சார், நான் 403 பேசுறேன் சார். மைக்கேல கொன்னது நான் தான் சார். 403 மைக்கேல கொலை பண்ணது நீயா? சத்தியமா அது நான் தான் சார். சார், நீங்க இப்பவே சத்தியமூர்த்தி காலனி 3ஆம் ஸ்ட்ரீட்ல இருக்கிற டெலிபோன் பஸ் கிட்ட வந்து 403 உங்க கஸ்டடியில் எடுத்துக்கங்க. நான் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றேன். ஹலோ ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். சத்தியமூர்த்தி காலனி 3வது ஸ்ட்ரீட்ல இருக்கிற டெலிபோன் பூத் கிட்ட கான்ஸ்டபிள் 403 இருக்காரு. அவரை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க, குமார் கான்வென்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் அது. சீக்கிரம் போகணுங்க. ஜானகி, நீ இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. நீ கர்ப்பிணி வேற, வண்டியை வேகமா ஓட்டக்கூடாதுமா. ஊர்கிட்ட தான் வந்துட்டோம்ல. ஜானகி, கொஞ்சம் இரு, என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? நம்ம ஸ்மக்லிங் வேலைக்கு இடைஞ்சலா வந்து நம்மளே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தால நம்மளை எதிர்த்தவங்க கதை இப்படித்தான் முடியும். நீயா? ஐயோ யா.
ஹலோ, முத்துராஜா ஸ்பீக்கிங். ஹலோ முத்துராஜா, நான் தான் உன் ஆத்ம நண்பன் தர்மராஜ். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப பேச விரும்புறேன். என்ன? 20 வருஷங்களுக்கு முன்னே நாம ஒரு போலீஸ் ஆபீசரை கொன்னமே, ஞாபகம் இருக்கா? அது முடிஞ்சு போன கதை தர்மராஜ். அது முடிஞ்சு போன கதை இல்ல முத்துராஜா, இன்னைக்கு தானே ஆரம்பமே ஆயிருக்கு. என்ன சொல்ற நீ? நாம கொலை பண்ணதுக்கு சாட்சியா இருந்த அந்த போட்டோ இப்போ என்கிட்ட தான் இருக்கு. அது உனக்கு வேணும்னா நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த போட்டோ போலீஸ் கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீ கம்பி எண்ண வேண்டியதுதான். நானும் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், கவனமா கேள். நீ பண்ண கொலை குற்றத்தை ருத்ரா மேல சாட்டி அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? முத்துராஜா, ஏன் தர்மராஜ், இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு கடற்கரையில ருத்ரா கிட்ட நரசிம்ம வீட்டுல அந்த லெதர் பேக்கை கொண்டு வர சொல்லி நீ சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். காரணம் இல்லாம நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட, நீ ஏதோ சூழ்ச்சி பண்றேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அன்னைக்கு ராத்திரி ருத்ரா வர்றதுக்கு முன்னாடியே வீடியோ கேமராவோட நான் அந்த வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ருத்ரா வரல, நீ வந்த. நரசிம்மனை தலையணையால அமுக்கி கொன்னுட்ட. நீ போறதுக்கு அப்புறம் ருத்ரா அந்த ரூமுக்கு வந்து செத்த நரசிம்மனுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துற குளோரோஃபார்ம் கொடுத்துட்டு லெதர் பேக்கை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறப்போ நீ போன் பண்ணதுனால வந்த போலீஸ் அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. சரிதானே? முத்துராஜா, ஏன் சும்மா கத்துற தர்மராஜ்? என்கிட்ட இருக்கிற கேசட்டை போலீஸ் கையில கொடுத்தா ருத்ராவுக்கு பதிலா நீ தூக்கு மேடை ஏற வேண்டியது இருக்கும். அதனால ஒரு வேலை செய், ஓ ரகசியம் இருக்கிற அந்த கேசட்டை நான் உன்கிட்ட கொடுத்துறேன், ஏன் ரகசியம் இருக்கிற அந்த போட்டோவை நீ என்கிட்ட கொடுத்துரு. என்ன சொல்ற? சரி, குட். 5 மணிக்கு சரியா பரங்கி மலைகிட்ட வந்து நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே? முத்துராஜா, அவங்க தப்பிச்சு போறதுக்கு சான்ஸே இல்ல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவன் தாயும் தங்கச்சியும் நான் பிடிச்சு வச்சிருக்கேன். வெரி குட் தர்மராஜ், வெரி குட். ஒரு வேலை செய்வோம், அவன் தாயும் தங்கச்சியும் சீக்ரெட் பிளேஸுக்கு கொண்டாந்துருவோம். அவன் அங்க வரவழைக்கிறேன். அவன் அங்க வந்ததும் என் இரும்பு பிடியில இருந்து அவன் தப்பிச்சு போகவே முடியாது. அம்மா, குமார் ஹியர். நான் முத்துராஜா தாண்டா பேசுறேன். அந்த கேசட்டும் போட்டோவும் உங்ககிட்ட கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டாம் கண்ணா. மரியாதையா அந்த கேசட்டையும் போட்டோவும் என்கிட்ட கொடுத்தா சரி, இல்ல உன் தாய் தங்கச்சிய பார்க்க முடியாது. என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை ஏற்படலைன்னா உன் தாய் கிட்ட நீயே பேசு. குமார், அம்மா, நீ ஒண்ணு இங்க வர வேண்டாப்பா. எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் வந்து இவங்க கிட்ட மாட்டிக்க வேண்டாப்பா. ஏய் ருத்ரா, உன் தாய் பேச்ச கேட்டு அநியாயமா அவங்களை இழந்துறாத. நான் சொல்றதே கவனமா கேள். ஹார்பர்ல இருந்து 9வது மைல் கிட்ட வலது பக்கம் திரும்பி நேரா வந்தா ஒரு பங்களா இருக்கு. அந்த இடத்துக்கு நீ ஆஷாவை கூட்டிக்கிட்டு சீக்கிரம் புறப்பட்டு வா. டேய், அந்த எஸ்பியை இழுத்துட்டு வாங்கடா. முத்துராஜா, தர்மராஜ், நீங்களா? என்ன இருக்க கொண்டாந்தீங்க?
நான் உன் வீட்டுக்கு வந்தப்போ அந்த ருத்ரா 403 நிஜத்தை சொல்ல வச்சு உன்கிட்ட ஒப்படைக்க போறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மைக்கேல எதுக்காக கொண்டேன்னு நீ அவனை கேட்கத்தான் போற. அவன் என் பேரை சொல்லத்தான் போறான். எதுக்காகன்னா அந்த மைக்கேல கொலை பண்ண சொன்னதே நான் தான். கடமைக்கு முன்னாடி நட்பை மறந்து நீ என்ன அரெஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே உன்னை அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்துட்டேன். இதுதான் என் சூப்பர் பிரெயின். தர்மராஜ், இந்த எஸ்பி கதை இங்கே முடிஞ்சிடும். வெளியே காவலுக்கு இருக்கிற காளி ருத்ரா கதையை அங்கே முடிச்சிருவான். எக்ஸலண்ட் முத்துராஜா, எக்ஸலண்ட். அந்த கேசட் போட்டோ நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஆஷாவோட ஆசையை சந்தோஷம் நாம் 2 பேரும் அனுபவிக்கலாம். முத்துராஜா, இவனை உள்ள தள்ளுங்க.
வெளியிலேயே உன் கதை முடிஞ்சு போயிருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் வந்துட்டியா? மரியாதை அந்த கேசட்டையும் போட்டோவையும் கொடுத்துரு. முத்துராஜா, என் தாயும் தங்கச்சி எங்க? ஓஹோ, அவங்கள பார்க்கலன்னா கேசட்டையும் போட்டோவையும் கொடுக்க மாட்டியா? அம்மா ருத்ரா, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் அப்புறம் வச்சுக்க. மரியாதை அந்த கேசட்டையும் போட்டோவையும் என்கிட்ட கொடுத்துரு. முத்துராஜா, சீக்கிரம் உங்க ஆளுங்களை என் தங்கச்சி அம்மாவை விட சொல்லு. அதுக்குள்ள விட சொல்லி ஏயா அவசரப்படுற? உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு. இந்த பத்திரத்துல ஆஷா சைன் போட்டா போதும். Ah!